ஸ்கூலில் நல்லா மிங்கிளாகி பழகிட்டானுங்க. இப்போ பரவாயில்ல, எல்லா பசங்களோட பேச ஆரம்பிச்சிட்டான். மிஸ் கூடயும் நல்லா என்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிளம்புனதுலேருந்து என்கிட்ட ஒரே வம்பிழுத்துட்டு இருந்தானுங்க. புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுக்கு இருக்குது. இன்றைக்கி மிஸ் என்னடான்னா, அவன் பார்க்கில் விளையாடும்போது அங்கே ஏறுறானுங்க. திடீர்னு அந்த தண்ணி வால்வை ஓப்பன் பண்ணி விட்டான். அவன் பார்க்குறக்கு தான் அமைதியாக இருக்கான், ஆனால் சைலண்ட் கில்லர் மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறானுங்க. இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னாங்க. நேற்று கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு பாதி கொண்டு போய் டஸ்ட்பினில் கூட போடல, சிங்கில் கொட்டிட்டானுங்களாம்மா. இன்றைக்கி பீஸா சாப்பிட்டாச்சு சார். சாப்பிட்டு என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு இல்லை குப்பையில் கொட்டிட்டேன்னு ஆரம்பித்தான். சரிவா மிஸ்கிட்ட கேட்கலன்னு இருக்கு. இல்லை சாப்பிட்டேன், சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு அழகாக சாவி வாங்கிட்டு அது பாருங்க, அவனே தான் அது எப்போவுமே ஓப்பன் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்காக நின்றுருந்தது. நான் வெகுன்னு ஓடினேன் பின்னாடியே. கொடுத்துட்டு அது பாருங்க, சாவி கொடுக்கணுமாம்மா இப்போ உடனே. அதுக்கு மேலே பிடிக்க மாட்டார் சார். சாவி வாங்கிட்டு அவங்க அக்காவை பார்க்குறக்கு ஓடியாச்சு. ஏன்னா சாய் டிவி பார்த்துட்ருப்பா. அவள் அம்மா குக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு என்னை எழுப்பி விட்ரு, நம்ம அவன் வர்றதுக்குள்ளே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன், இப்போ வந்தால் விடமாட்டான் அப்படின்ட்டு இருந்தா. அப்புறம் அவளை எழுப்பி விட்டுட்டு தான் இவனை போய் கூப்பிட்டு வந்தேன். அழகாக சாப்பிட்டு உட்காண்ட்ருந்தா, டிவி பார்த்துட்டு இருந்தா. கதவு தட்டுறான் பாருங்க, ஓப்பன் பண்ண சொல்லி. ஓப்பன் பண்ண உடனே போய் உள்ளே ஷூவை கழட்டினது தான் கோடு. அங்கே போய் எங்கள் பிள்ளைகிட்ட ஒரே வம்பு, அதை கூட இதை கூட ரிமோட்டை கொடுன்னு பார்க்கவே விடல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஃபாலோ.